ஜெகதாப்பட்டினம் கடலுக்குள்ளே போகலான்னு ஆசையாக தான் இருக்குது. பாருங்கள், ஒரு போட்டு வந்து சாஞ்சி கிடக்கு. இந்த பாருங்கள், இந்த மீன் பூரா எல்லாமே வந்து ஆயில் பிளான்ட்டுக்கு தான் போகுது. இது எல்லாமே ஆயில், எதுவுமே வேஸ்டேஜ் இல்லைங்க. இந்த இறாவெல்லாம் எப்படி இப்போ ஏற்றுறாங்க என்னன்றதை நம்ம காமிக்க போகிறோம். கடற்கரை தொழிலாம் எப்படி இருக்கு? கடற்கரை தொழில் ரொம்ப மோசமா போச்சு. இப்ப ரொம்ப படுமோசமா போச்சு. இப்ப ரொம்ப மோசமா போச்சு. ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன காரணம் வந்து முதல் காரணம் டீசல் பிரச்சனை. டீசல் விலை வந்து ஏறி போச்சு. 3 ரூபா 86 3 ரூபா. சரி, இன்னைக்கு வந்து 95 ரூபா இருக்கு. 95 ரூபா. 20 கிலோமீட்டர் போயிடலாம். அதுக்கு மேல போக முடியாது. பயம் எங்களுக்கு. இலங்கையை பத்தி நேவி ரொம்ப பயம். கடல்ல போறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள வந்து ஒருத்தர் பேட்டி எடுக்கும்போது தான் தெரியுது எவ்வளவு கஷ்டங்கள். போன கடல்ல கூட நம்ம போட்டு நம்ம கம்பெனில எடுக்கிற போட்டு வந்து அப்படியே தண்ணிக்குள்ள உட்காந்துருச்சு. ஒரு 60 லட்சம் ரூபாய் போட்டு எங்க அது நம்ம ஸ்ரீலங்காவுக்கு முன்னாடி நம்ம நாட்டுகளுக்குள்ளே வரும்போது உட்காந்துருச்சு. சரி, எடுத்து வர முடியல. அப்புறம் உள்ள போயிடுச்சா? கிடக்கு. ஐயா, எடுக்க முடியாதா? 6 போட்டு இழுத்து பார்த்தாங்க, முடியல. ஆமா, மாதிரி மீனோட வாழ்க்கையெல்லாம். அப்போ போனவங்க எல்லாம் ஜெகதாப்பட்டினம் பாருங்க, எவ்வளோ போட்டு போயிட்டு வர்றாங்க. எல்லாருமே கடலுக்கு போயிட்டு வர்றாங்க. நம்ம இன்னைக்கு ஆக்ஷன் யூடியூப்பில் அதெல்லாம் காமிக்கிறேன். என்னென்ன மீனெல்லாம் பாருங்கள். இந்த மீன் தாங்க, இதுக்கு பேர் காரல் பொடி. இது வந்து குழம்புக்கு வைக்கலாம். இப்போ எல்லாமே ஆயில் பிளான்ட்டுக்கு போகுது. இது வந்து துதும்புன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஆயில் பிளான்ட்டுக்கு தான் போகுது. இதையுமே வேஸ்ட் இல்லைங்க, இந்த பொருள் பூரா எல்லாமே. இது வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு கூட இது வந்து மஞ்சப்பால் ஊற்றி அவிச்சு கொடுப்பாங்க. ஏன்னா அப்படி அற்புதமாக மருத்துவ குணம் உள்ள காரல் பொடி. கடலுக்குள்ளே போகலான்னு ஆசையாக தான் இருக்குது. பாருங்கள், ஒரு போட்டு வந்து சாஞ்சி கிடக்கு. இந்த பாருங்கள், இந்த மீன் பூரா எல்லாமே வந்து ஆயில் பிளான்ட்டுக்கு தான் போகுது. இது எல்லாமே ஆயில், எதுவுமே வேஸ்டேஜ் இல்லைங்க. மீன் மாத்திரை தயார் பண்ணுறாங்க, அந்த வேஸ்டேஜ் வந்து ரால் பண்ணைக்கு போகுது. அதனால எல்லாமே ஆயில் பிளான்ட்டுக்கு தான் போகுது. பாருங்க, எல்லாமே அது ஆயில் பிளான்ட்டுக்கு தான் போகுது. பாருங்க, உங்க பேர் சொல்லுங்கண்ணே. பேர் வனராஜ். நீங்க எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? 37 வருஷமா இருக்கேன். 86ல இருக்கேன். 86ல இருக்கேன். கடற்கரை தொழிலாம் எப்படி இருக்கு? கடற்கரை தொழில் ரொம்ப மோசமா போச்சு. இப்ப ரொம்ப படுமோசமா போச்சு. அப்படியா? ஆமா, முன்னாடி நல்லா இருந்துச்சு. இப்ப ரொம்ப மோசமா போச்சு. ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன காரணம் வந்து முதல் காரணம் டீசல் பிரச்சனை. டீசல் விலை வந்து ஏறி போச்சு. 3 ரூபா 86 3 ரூபா. சரி, இன்னைக்கு வந்து 95 ரூபா இருக்கு. 95 ரூபா. அதனாலதான் கட்டுப்படி ஆகும். அதனால போட்டுகள் ஓட்ட முடியாது. அப்ப வந்து மீன் குறைஞ்சிருச்சு. கடல்ல வந்து மீன் வரத்தும் குறைஞ்சிருச்சு. இல்ல மீன் வந்து பழைய மீன் எல்லாம் கிடையாது. பெரிய நாளா சின்ன பிள்ளையா இருக்கும் பார்த்தா பெரிய பெரிய மீனா இருக்கும். இந்த திருக்கையெல்லாம் பார்த்தா அவ்வளவு பெருசா இருக்கும். அதெல்லாம் கிடையாது. பொடி மீன் ஆகி போச்சு. ஆமா ஆமா. இதுக்கு என்ன காரணம் சொல்றீங்க? காரணம் வந்து கடல்ல வந்து எவ்வளவு டெய்லி அடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன கிடைக்கும்? கடல்ல இருந்து பெரிய லெவல்ல ஒண்ணும் இல்ல. கடல்ல வரைக்கும் ஒண்ணும் கிடையாது. சரி, வேற என்ன கேளுங்க. வேற என்ன? சரி, இதுல வந்து இப்போ ஒரு எத்தனை பேர் ஒரு போட்டுக்கு போவாங்க? போட்டுக்கு வந்து 4 பேர் 5 பேர் போவாங்க. 850 போட்டு கிடந்துச்சு இங்க முன்னாடி. இப்போ எத்தனை கிடக்கு? இப்போ வந்து 130 கிடக்கு. 130 கிடக்கு. முதல்ல 830 கிடக்கு. 870 போட்டு 86ல 870 போட்டு. 86ல எல்லாம் இங்க வந்து பெரிய கலவரம்லாம் நடந்திருக்கு. பெரிய இங்க வந்து ஆளுங்களே நிக்க இடம்ல அந்த அளவுக்கு இருந்துச்சு. போட்டுக்கு 5 பேர்னா பாருங்க எத்தனை பேர் ஓனரு ஃபேமிலி. இப்ப எல்லாம் அதெல்லாம் ஸ்ட்ரென்த் குறைஞ்சு. ஆமா, இங்க ஜெகதாப்பட்டினத்தோட ரொம்ப பின்னாடியே போச்சு. வேலிஸ் இந்த ஏரியாவில வேலிஸ் ரொம்ப குறைஞ்சு போச்சு ஜெகதாப்பட்டினம். ஓஹோ, ஒரு நேரத்தில் ஜெகதாப்பட்டினம்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் ஃபேமஸா இருக்கும். சென்னையில கேட்டாங்க ஜெகதாப்பட்டினமா அப்படிம்பாங்க எல்லாருமே.
எல்லாம் ஐஸ் பிளான்ட்டுக்கு தான் போகுது. பாருங்கள் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னு பாருங்கள். எல்லாம் ஐஸ் பிளான்ட்டுக்கு தான் போகுது. ஐஸ் வந்து மலை மாதிரி குமிச்சு கிடக்கு. இப்போ நம்ம வந்து எறா பண்ணையில் நிற்கிறோம். இந்த எறாவை எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் வெளிநாட்டுக்கு இம்போர்ட் ஆகுது. இந்த எறாவெல்லாம் எப்படி இப்போ ஏற்றுறாங்க என்னன்றதை நம்ம காமிக்கப்போம். பாருங்கள் எல்லாமே 25 கிலோ ஒரு பேக், ஒரு டப்பா வந்து 25 கிலோ அப்படியே வண்டியில் ஏற்றி எல்லாமே வெளிநாட்டுக்கு தான் போகுது. பேக் பண்ணி தனித்தனியாக அனுப்புகிறாங்க. அவரே தாம்மா வக்கீல் வண்டுமுருகனில் வரவர் தாம்மா நான். இது எவ்வளோ நாள் இது பிடிச்சது? எவ்வளோ நாள் உள்ளே போய் பிடிச்சிட்டு வந்தீங்க? ஒரே நாள் தானா? ஓஹோ. உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? வி ராஜேந்திரன் சார். வி ராஜேந்திரன். இங்கே எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா இருக்கிறேன். 40 வருஷமா இருக்கலாம் இங்கே? ஆமாம், 1982லேருந்து இருக்கிறோம். 1982லேருந்து இருக்கிறோம். 82லேருந்து இங்கே மீன் பிடிச்சிருக்கீங்க. சொந்த ஊரே சேதாப்பட்டினமா? ஆமாம், சின்ன பிள்ளைல அப்போ நீங்கள் தான்? ஆமாம், சின்ன பிள்ளை. சரி சரி. எவ்வளவு டிஸ்டன்ஸில் போவீங்க நீ கடலுக்குள்ள? நாங்கள் இப்போ டிஸ்டன்ஸ் கம்மியாக தான் சார் போகிறோம். ஏன்னா நேவி பயந்துக்கிட்டு டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் போகிறோம். வாங்க எல்லாரும் உள்ள வா தம்பி. ரொம்ப கம்மியாக தான் போகிறோம் நாங்கள். சரி. அதாவது ஒரு 15-20 நாட்டில் தான் போயிட்டு வரோம். இப்போ 20 கிலோமீட்டர் போயிடலாம். அதுக்கு மேலே போக முடியாது. ஏன்னா பயம், எங்களுக்கு ஒவ்வொரு பயம் ஸ்லோன்னு. ஆமாம், அந்த பார்டர் தானே நம்மளுக்கு. இலங்கை பார்டர். இலங்கையை பற்றி நேவி ரொம்ப பயந்துக்கிட்டு ஒரு டிஸ்டன்ஸ்லாம் போகல. அதிகமான பாடும் பெரிய போட்டா சின்ன போட்டில் போய்க்கலாம்? பெரிய போட்டில் போய் எத்தனை நாள் கழிச்சு வருவீங்க? இன்னைக்கு காலையில் இன்னைக்கு காலையில் போனால் நாளை காலையில். ஓஹோ, நாளை காலையில் தான் வரீங்க. சரி சரி சரி. என் பேர் கார்த்திக். வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸில் இங்கேருந்து போய் பிடிப்பீங்க? இங்கேருந்து இது நாட்டிகள் மேலே பொறுத்து இருக்கு. 40 நாட்டிகள் வரையும் போவோம். 40 நாட்டிகள்னா? அப்போ வடக்க சர்வதேச எல்லை வரையும் போவோம். அந்த எல்லை வரையும், நம்ம இந்தியாவோட எல்லை வரையும் போயிட்டு வரும். சரி சரி. பெரிய மீன்லாம் சமயத்தில் ஏதாவது பயப்படுற மாதிரி நடந்திருக்கா சம்பவம் கடலுக்குள்ள? நேவியரை வர தான் பயப்படுற மாதிரி. நேவியை கண்டு தான் வேற ஒன்றும் பயம். வேற வந்து ஆயில் அப்புறம் எடுத்தது போக இந்த சக்கையில் என்ன பண்ணுவாங்க? அதாவது ஃபீடுக்கு போயிடும். மெடிசன் எல்லாமே மெடிசன் தான். அப்போ எதுவுமே வேஸ்டேஜ் இல்லை. எதுவுமே வேஸ்ட். நம்ம முன்னாடி வரத்து இப்போ கிடையாதுல்ல? கிடையாது. முன்னாடி மாதிரி வரத்து கிடையாது. எல்லாமே டீசல் விலை ஏறினதுலேருந்து பல ஆள் அந்த வாட்டி எல்லாருக்கிட்டே என்ன சொல்றாங்க? எல்லாருமே ஒரே காரணம் தான் சொல்றாங்க. டீசல் விலை தான் காரணம். டீசல் விலை தான் காரணம். இது வரைக்கும் ஏற்றலாம். 55 நோட் பண்ணியாச்சு. பேட்டி கொடுக்குறது கணக்கு விட்டுறாங்க. விடல ஆரிய கூத்தானால காரியத்துல கண்ணா இருக்குன்ற மாதிரி. சரி. அதாவது வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும் கடல்ல போறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள வந்து ஒருத்தர் பேட்டி எடுக்கும் போது தான் தெரியுது எவ்வளவு கஷ்டங்கள். போன கடல்ல கூட நம்ம போட்டு நம்ம கம்பெனில எடுக்கிற போட்டு வந்து அப்படியே தண்ணிக்குள்ள உட்காந்துருச்சு. ஒரு 60 லட்சம் ரூபாய் போட்டு எடுக்க முடியல. எங்க அது? நம்ம ஸ்ரீலங்கா முன்னாடி நம்ம நாட்டிகளுக்குள்ளே வரும்போது உட்காந்துருச்சு. எடுத்துட்டு வர முடியல. உள்ள போயிடுச்சா? கிடக்கு. ஐயா எடுக்க முடியாதா? 6 போட்டு இழுத்து பார்த்தாங்க, முடியல. ஆமா, மாதிரி மீனோட வாழ்க்கையெல்லாம். அப்போ போனவங்கலாம் அடுத்த பக்கத்து போட்டுல காப்பாத்தியாச்சு. மறுநாள் போய் எடுக்க முடியல, உள்ள உட்காந்துக்கிடுச்சு. எவ்வளவு லாஸ்? 60 லட்சம் ரூபாய் லாஸ். பொருள் எல்லாமே சேர்த்து ஒரு 80 லட்சம் ரூபாய் முடியாது. மீனோட வாழ்க்கையே அதுதான். அதான் சொல்றேன்ல, வெளியில இருந்து பார்க்கும்போது பெருசா தெரியும். ஆனா உள்ள போய் பார்த்தா தான் அதோட கஷ்டம் தெரியும். அப்ப அந்த போட்டை எடுக்க முடியாதா? எடுக்க முடியாது. அப்படியே உட்காந்து ஆளெல்லாம் காப்பாத்தி